உறவுகளுக்கு வணக்கம். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் வந்து வெளியாக இருக்கிறது. என்ன படம்னா கந்தன் மலை. இந்த படம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை ஒரு சிலர் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னா, இந்த படம் எந்தவித திரையரங்குகளிலையும் வெளியிடலை. இது வந்து ஒரு தனிப்பட்ட சமூக வலைதளங்களில் மட்டும்தான் வெளியிட்டிருக்கிறாங்க. ஏன் திரையரங்குகளில் வெளியிடலை அப்படின்னா, இது ஒரு மதத்தை சார்ந்த படமாக இருக்கிறதுனால எந்தவித திரையரங்குகள் வந்து கண்டிப்பாக அனுமதிக்கல. அதனால வந்து ஒரு தனிப்பட்ட சமூக வலைதளங்களில் இதை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து நிறைய செய்தி வந்துட்டு இருந்துச்சு இந்த படத்தை பற்றி. நிறைய கட்சியை சார்ந்தவங்க பேசியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்குமே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி, காலையிலாம் கிளம்பணுன்னு இந்த படத்தை பார்த்தேன். பார்க்கும்போது நிறைய கருத்துக்கள் வந்து ஏற்புடையதாக இருந்துச்சு. ஆனால் ஒரு சில கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸோ இது என்ன அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க கல்யாணம் செய்கிற விதங்கள் அதை பற்றி வந்து தவறாக சித்தரிச்சிருக்கிறாங்க. ஒரு சாதி மறுப்பு திருமணம், நிறைய படம் கூட எடுத்திருப்பாங்க. நிறைய சாதி எதிர்ப்பு படம், சாதி மறுப்பு திருமணத்தை பற்றி படம் எடுத்திருப்பாங்க. ஸோ இவர் வந்து இந்த படத்தில் வந்து முழுக்க அந்த சாதி மறுப்பு திருமணத்திற்கு எதிர்ப்பாக தான் அந்த படம் அப்படிங்கிறது பேசப்பட்டிருக்கு. நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. தாழ்த்தப்பட்ட சமூகத்துடைய மக்கள் வந்து ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த மக்களை வந்து அசிங்கப்படுத்தணும், அந்த மாதிரி அவங்கள வந்து வேணும்னே வந்து அவங்களுடைய பேருக்கு கெட்டது விளைவிக்கும் விதமாக வந்து அவர்களுடைய மக்களை தூண்டிவிட்டு காதலிக்க சொல்லி அவங்க வந்துட்டு இந்த மாதிரி காதல் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் அந்த படம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. உண்மை இது எல்லாமே ஏற்புடையதாக இல்லை. அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுடைய காதலே வந்து இந்த படம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அசிங்கமாக சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா காதலிக்கிறவங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தெல்லாம் வந்து மதங்களை வந்து மதிக்கிறதே கிடையாது. மத கோயில்களிலே போயிட்டு அவங்க காதலிக்கிறாங்க, அங்கே போயிட்டு தப்பான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுறாங்க. ஸோ இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே அந்த படத்தை சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த படம் வந்து யார் வந்து நடிச்சிருக்கிறாங்க, கதாநாயகன் நடிச்சது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி ராஜாவும் வந்து கதாநாயகனா அந்த படத்தில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் முழுக்க அந்த படத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து என்னுடைய கண்ணோட்டத்தில் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸோ உங்களுடைய கண்ணோட்டத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்க. எவ்வளோ நல்ல கருத்துக்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது வந்து இந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து இந்த திருக்கார்த்திகை தீபம் வந்து ஏற்றுறதுல பிரச்சனைகள் ரீதியாக வந்து இந்த படம் அதுக்கப்புறம் இந்த படம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ மலை வந்து முற்றிலும் முருகனுக்கே சொந்தம், குன்றுகள் அனைத்துமே முருகனுக்கே சொந்தம் அப்படிங்கிற ஒரு விதமாக தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களை வந்து இழிவுபடுத்துகிற விதமாக நிறைய காட்சிகள் வந்து வந்திருக்கு. ஸோ இதனால ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள்.